ஆராய்ச்சியில் போகும்போது தான் ஏன் அப்படி ஆக்காமல் இருக்கிறான்னு நமக்கு தெரியும். அது அல்லாவுக்கும் அடியாருக்கும் உள்ள ரகசியங்கள். இருந்தாலும் அவனோட ஆற்றலை பயான் செய்கிறான் குரான் ஷரீஃபில். அப்போ ரிஸ்க் கொடுக்க வரக்கூடிய மலக்குமார்கள் காலையில் அதிகாலை வேளையில் வரும்போது எந்த வீடு திறந்திருக்கோ அங்கே கொடுத்துட்டு போயிடுறாங்க. எந்த வீடு பூட்டப்பட்டிருக்கோ அந்த வீட்டில் ரிஸ்க்கு அவங்க கொடுக்கறது இல்லை. இப்போ காலையில் ஃபஜர் தொழுகை நம்ம மேலே அல்லாஹ் கடமையாக்கணும். இன்னும் ஒரு படி அதிகமாக நம்ம அல்லாஹ் சஹர் சாப்பாடை நம்ம மேலே சாப்பிட சொல்லிக்கிறான். கடமை இல்லை, அது சுன்னத்தான ஒரு விருந்து, காலையில் சாப்பிடக்கூடியது. அந்த நேரம் அந்த விருந்துக்கு உணவு பரிமாற உணவு கொடுக்கக்கூட வரவர்கள் மலக்குகள் நமக்கு அல்லாஹ் நிறைய தரக்கூடியவராக இருக்கிறாங்க. ஆனால் வீடு திறந்துருக்கணும். பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாட்டியம்மாரெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பாங்கு சொன்ன உடனே எந்திரிச்சு வீடை கூட்டி வாசலை கூட்டி தண்ணி தொளிப்பாங்க. என்ன காலையில் யார் வர்றா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ பாட்டிமாரெலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதுப்பா மலக்குகள்லாம் வர்றாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போவுமே தெரியல மலக்குன்னா யாருன்னு, அப்போ நம்ம எங்கே தெரிய போகுது? இப்போ அந்த மாதிரி எந்த வீட்டில் செய்கிறாங்க? ஆனால் இந்த மாதிரி செய்கிற வீடு யாராக இருந்தாலும் சரி, அது முஸ்லீமோ நான் முஸ்லீமோ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. மலக்குகளுக்கு முஸ்லீமோ நான் முஸ்லீம் தெரியாது, அந்த ஞானம் அவங்கள்ட்ட கிடையாது. வீடு கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி கதவு திறந்துருந்தா அவங்க கொண்டு உள்ளே வச்சுட்டு வந்துவான் ரிஸ்க். இதுதான் அவங்களோட அசல், இதுதான் அவங்களோட பழக்க வழக்கம். திரும்பி கொண்டு போகும்போது சொல்லுவாங்க, எல்லா முஸ்லீமோட மூடிக்கிடாமா தெரியுது, என்ன செய்யலாம்? நான் கொடுத்ததை திருப்பி கொண்டு வர்றது என்னோட அந்தஸ்துக்கு சரியில்லை. எந்த வீடு திறந்திருக்கோ அங்கே கொண்டு வச்சிருங்க. இதில் சாதா மனுஷன்லாம் பெரிய பெரிய ஆளாயிடலாம். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அல்லாஹு தாலா முட்டாள்களையும் பணக்காரன் ஆக்கிடுவான். அது எப்படி சொல்கிறாங்க பெருமானார்? காலுக்கு செருப்பு போட தெரியாதவனெல்லாம் மாடி வீடு கட்டுவான். பாருங்க ஹதீஸ் எப்படி வருது பாருங்க. காலுக்கு செருப்பு போட தெரியாத மாடி வீடு கட்டுவான்னு சொன்னால், மாடி வீடு கட்டுறதுக்கு பணம் காசு வருவதற்கு காலில் செருப்பு போடாத அளவுக்கு அறியாமல் இருந்தால் கூட அவனையும் அல்லாஹ் தாலா அந்த செல்வந்தனுக்கு ஆளாக்கிடுவான். அவன் அல்லாஹ் நாடினால். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போனாங்க, எல்லாருமே பணக்காராக இருந்தாங்க, ஏன்னா எல்லாரும் முட்டாள்களாக இருந்தாங்க. அப்போ அல்லாட்ட கேட்டாங்க, எல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க, அறிவே இல்லை, இவங்கெல்லாம் பணக்காரன் எப்படி ஆனாங்கன்னு கேட்கும்போது அல்லாஹ் பதில் சொன்னால், நீங்கள் அறிவாளிகளுக்கு சொல்லுங்க, அவங்க அறிவை கொண்டு அவங்க பணக்காரன் ஆகிறது இல்லை, அதனால தான் நான் முட்டாள்களை பணக்காரன் ஆக்கி வச்சிருக்கிறேன், அறிவாளி தான் அறிவை கொண்டு பணக்காரனாக தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்த மாற்ற சொல்லுங்கன்னு சொன்னான். அப்போது யாரை எப்படி ஆக்கணும் என்பது அல்லாஹ் தன் கையில் தான் வச்சிருக்கிறான். இப்போ நான் சொல்லக்கூட இந்த பிச்சைக்காட்டு உயர்வுகளை பற்றி இந்த நோம்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை அல்லக்கும் தத்தக்கும் பாருங்க, ஒரு முடக்கு தண்ணி கொடுத்தா நோம்பாளிகளுக்கு அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான். ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தா அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான். பாருங்க, ஒரு முடக்கு தண்ணி ஒரு பேரிச்சம்பழம், அது எவ்வளோ பெரிய விலை? ஒன்றும் இல்லை. அதை கொடுத்தா அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிடுவான். ரமலான் மாசத்துல அல்லாஹ் அவங்களுடைய குறைகள் எல்லாம் மறைச்சிடுவான். அப்போ அந்த சதக்கா, அந்த தர்ம செய்கிற குணம் நோம்பு மாசத்துல ஒரு முடர் தண்ணி ஆகுது. அதனால கஞ்சி காய்ச்சி கொடுக்குறாங்க. எல்லா மகல்லாலையும் ஊர் பூரா உலகம் முழுதும் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய அரபு நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆக்கிட்டு கொண்டாந்து போடுறாங்க. அவங்களுக்கு அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது. சவுதியில் மக்காவில் பார்த்தீங்கன்னா பெரிய சஃபாக சாப்பிட்றாங்க. பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அப்போ என்ன காரணம்? இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ வெறும் நோன்பு வச்சா போதுமா? நாம மட்டும் சாப்பிட்டா போதுமா? நாம மட்டும் வகை வகையான சாப்பிட்டா போதுமா? ஏழை மக்கள் நோன்பு திறந்துட்டு பள்ளிவாசல் வெறும் கஞ்சி கொடுத்துட்டு அப்படி நோன்பு வைக்கிறானே, வேறு வசதி இல்லாமல் இருக்கிறானே, அவனுக்கு ஆக்கி கொண்டாந்து பிரியாணி போடும்போது அவன் கல்வி எவ்வளோ குளிருது. அவன் கல்வி குளிரும்போது அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுறான், எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான். கல்வின் மூமின் அர்சுல்லா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமினானோட கல்பு அல்லாஹ் இருக்கக்கூடிய அர்ஷுன்னு நபி பெருமானார் சொன்னாங்க. அந்த கல்வி சந்தோஷப்படுது. ஒரு வாக்கையாக சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு பெண்மணி, அதாவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு மத்தியில் அந்த சகோதரி கூட அவன் சகோதரன் பேசாமல் இருந்தான். நீண்ட காலமாக சுமார் 8 வருஷம் கிதாபில் எழுதுறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா உத்தரவு போடுறான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இந்த அடியானோட ரூஹை கைப்பற்றுங்கன்ட்டான். யாரு? அந்த சகோதரி கூட பேசாமல் இருக்கிறான்னு அந்த அடியான. ஆனால் இது விஷயம்லாம் இஸ்ராயிலுக்கு தெரியாது. மலக்குகளுக்கு சுன்னத்தான் செய்வாங்க, அவங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. உதாரணமாக இப்போ இந்த மாசத்துல அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்னு கேட்டாங்க, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அர்ஷை சுமக்கக்கூடிய 8 முக்கரபான மலக்குகள். அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுமந்துக்கிட்டே இருக்காங்க மலக்குகள். 8 பேர் சுமக்கிறாங்க. அந்த 8 பேர் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பூன் குத்தூசுன். ஆனால் அவங்களுக்கு இது அரிசி சுமக்கிறோன்னு தெரியாது. இப்போ நம்ம அசா வச்சுக்கிறோம், ஸ்டிக் வச்சுக்கிறோம், நமக்கு தெரியும். கையில் ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம், கிளாஸ்ன்னு தெரியும். ஒரு விசிறி மட்டை வச்சோம், விசிறின்னு தெரியும். ஒரு பேனா வச்சா பேனா. அந்த மாதிரி மலக்குகளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. தூக்க சொன்னாங்க, தூணை தூக்கிட்டு இருக்காங்க, அரிசை தூக்கிட்டு இருக்காங்க, சுப்போகன் குத்துசுன் சுப்போகன் குத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இந்த மாதம் வந்துட்டா என்ன செய்யலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? நோபாளிகளுக்காக என்ன சிறப்பு செய்யலாம் அல்லாஹ்? அவங்களை கூப்பிட்டு சொல்ல மலக்குகள், நீங்கள் இந்த மாதிரி தஸ்பீஹ் எனக்கு செய்ய வேண்டாம். என்ன செய்யணும் ரப்பே? என் நோபாளிகள் நோன்பு வச்சிருக்காங்க, அவங்களுடைய துவாக்களுக்கு நீ ஆமீன் சொல்லு. எல்லா மலக்கும் ஆமீன் சொல்றாங்க. வான்பிறை அது இந்த ஒரு மாசத்துக்கு அவங்களுடைய டியூட்டியை மாற்றிடுறான் அல்லாஹ். நீங்க ஆமீன் சொல்லுங்க. அவங்க ஆமீன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி 8 முக்கரமான மலக்குகள், அல்லாஹ்வுடைய அரசை சுமந்து கொண்டிருக்கூடிய அந்த மலக்குகள் இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம தூக்கிட்டு இருக்கிறது அரசுன்னு தெரியாது. அந்த மாதிரி இஸ்ராயேல் சாத்துக்கு ரூஹ கைப்பற்றுன்னு சொன்ன உடனே அவங்க உடனே அந்த வேலையை தான் செய்வாங்களே தவிர்த்து அவர் யாரு எவரு என்ன செஞ்சார் இந்த கேள்விக்கு வேலை கிடையாது. உடனே அமல் செய்வாங்க. அவங்க மனுஷன் தான் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் ஈமானை கெடுத்து மற்ற ஈமானை கெடுத்துட்டு இருக்கிற மாதிரி மலக்குகள் கிடையாது. அப்போ அவங்க ரூஹ கைப்பற்ற வரும்போது அல்லாஹ் தஆலா சில நொடிகள்ல சொல்றான் இஸ்ராயேல் அவன் ரூஹ கைப்பற்ற வரான். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. இதுவரைக்கும் இந்த மாதிரி நீ ஆர்டரை மாத்தினது இல்லையா ரப்பே? இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, அவன் என்ன செஞ்சான், என்ன காரியம் செஞ்சான்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் சகோதரி கூட சற்றே 8 வருஷம் பேசாமல் இருந்தான். இந்த அந்த தெரு வழியா போகும்போது சகோதரி வாசல்ல உட்காந்து அவன் அக்கச்சியான்னு கூப்பிட்டான், லாத்தான்னு கூப்பிட்டான், தாத்தான்னு கூட அனுபவ தம்பியேன்னு ஓடி வந்தான். அதுக்குள்ள இவன் போயிட்டான். இவன் இல்லை இஸ்ராயேலு உள்ள போய் சமாதானப்படுத்தல, என்ன மன்னிச்சுக்கன்னு கேட்கல. அவ்வளவுதான். அந்த பொம்பளை கல்பு குழுந்து சகோதரனேன்னு கூப்பிட்டா பார்த்தீங்கன்னா அது 7 வருஷம் வரைக்கும் வந்துருச்சு. அந்த அம்மா கல்பு குழுந்த உடனே அந்த கல்புல அல்லாஹ் இருக்கிறான்ற அந்த ஹதீஸ் படிக்கு அல்லாஹ் தாலா ரொம்ப பூரிச்சு போய் இஸ்ராயேல்கிட்ட சொன்னான், இஸ்ராயேலு அவன் அக்காவை சந்தோஷப்படுத்துறதுனால அவனுக்கு 8 வருஷம் பேசாமல் இருந்தது பேசுனதுனால 8 வருஷம் அவனுக்கு நான் நீண்ட வயசை நான் கொடுத்தேன். இப்போ பாருங்க, நோம்புக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நோம்புல தான் நீங்கள் இறக்கப்படலாம், நோம்புல தான் நீங்கள் பரிதாபப்படலாம், நோம்புல தான் அடுத்த ஆளுக்கு கொடுக்கலான்ற என்ன எண்ணலாம்? இது பலமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்வாங்கன்னு ஹதீஸ்ல வருது. பலமாக வீசக்கூடிய காற்று. அப்போ இந்த மாதம் தர்மம் செய்யணும்னு சொன்ன என்ன அர்த்தம்? நோம்பு வைங்கன்னு அதை விட்டாங்களா? நோம்புல தர்மம் செய்ய வேணாமா? நீங்கள் காலையில் செய்கிற என்னென்ன ஐட்டம் சாப்பிட்றீங்க? அந்த ஏழை பக்கத்தில் குடிசை ஒன்றுமே இல்லையே, அதுதானே ஃபிதியா வந்துச்சுங்க. நோம்புக்கு தகுதி இல்லாதவர்கள், பிரான வழிப்போக்கர்கள், டிராவல் பண்ணக்கூடியவர்கள், கர்ப்பஸ்திரிகள், குழந்தை பெற்று எடுத்த பெண்ணு, ஆப்ரேஷன் மவுத்தில் பண்ணவங்க, கடுமையான வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது, அது சுகர் ஏற்பட்டுரும், அவங்கெல்லாம் நோன்பு விடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதான் நீங்கள் நோன்பை விடும்போது நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ ஒரு நாளைக்கு அந்த கணக்கில் வச்சு அதை பெருக்கி 30ஆல் பெருக்கி அது 2000மோ 3000மோ ஏழைக்கு கொடுத்துட வேண்டியது தான். அந்த ஏழை நோன்பு வைக்கட்டும் நோன்பு வைக்கட்டும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தர்மம் செஞ்சுருங்க, ஃபித்யா கொடுத்துடுங்க. நீங்கள் நோன்பு வைக்கல உங்கள் மேலே அல்லாஹ் வருத்தம் வராது, உங்களை பற்றி அல்லாஹ் கோவப்பட மாட்டான். அப்போ நீங்கள் கொடுத்துருங்க. ஏன் இந்த சட்டம் வந்துச்சு, ஏழை கொடுக்க சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், எத்தனோ பேர் ஏழைங்க நோன்பு வச்சுக்கிட்டு காலையில் மகரிபு நேரத்தில் பள்ளிவாசலில் கஞ்சி வாங்குறாங்க. பள்ளிவாசல் கஞ்சி யாருக்குங்க? யாரு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறோம்? ஊர் மக்களுக்கா அந்த கஞ்சி? நம்ம வீட்டுக்கா? நம்ம ஊர் மக்களுக்கா? மஹல்லாவுக்கா? அது வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள், ஊரில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், வெளியிலேருந்து வழிபோக்கர் வரக்கூடியவர்கள், யார் வீட்லேயும் முஸ்லீம் வீட்டில் நுழையிறதுக்கு குரான் ஹதீஸ் அனுமதி இல்லை. அவர் பள்ளிவாசலில் உட்காந்து சௌரியமாக நோன்பு திறந்துட்டு வயிற்றுக்குள்ள தஹாரத்து போயிட்டு தொழுதுட்டு அவர் போயிட்டே இருப்பார். மேமிச்சமாக அந்த காய்ச்சி நம்மளும் குடிச்சுக்கிறோம், நம்ம மக்களும் குடிச்சுக்கிறோம், அது வேற பேச்சு. ஆனால் அந்த கஞ்சி கொடுக்கறது எந்த மாதம்? ஒரு வருஷத்தில் ரமலான் மாதம். அப்போ நோம்புல சதகா இல்லையா? நோம்புல ஜகாத் இல்லையா? நோம்புல ஹைராத் இல்லையா? நோம்புல தான தர்மம் இல்லையா? அப்போ நோம்பை பற்றி சொல்லுங்கண்டா இதெல்லாம் சொல்லுங்க. அக்கிமு சலாத்த வாத்து ஜகாத். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தொழுவுங்க, அடுத்து ஜகாத்து கொடுங்க, தொழுவுங்க ஜக்காத்தை கொடுங்க. என்னத்துக்கு சொல்லணும்? தொழுவுங்க முடிஞ்சு போச்சு இல்லையா? அது முடிஞ்சு போச்சு. ஜக்காத்து கொடுங்க. நீ தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். யாரோ கட்டின பள்ளி வாசல், ஃபேன் யாரோ போட்டது, ஏசி யாரோ போட்டது, தண்ணி ஹவுஸ் தண்ணி யாரோ போட்டது, பாய் யாரோ போட்டது, உள்ள போய் உற்சாகமா தொழுதுட்டு எனக்கு என்ன நீ போயிடுவேன். ஏழை மக்கள் அங்கே இருக்கானா பார்க்க வேணாமா? ஏழை மக்களுக்கு கொடுக்க வேணாமா? அப்போ கீமு சலாத் வாத்து ஜக்காத் பக்கத்தில் வாவு போடுறான் பாருங்க. அண்ட் தொழுகுங்கள் ஜக்காத்து கொடுங்கள், தொழுகுங்கள் ஜக்காத். அப்போ தொழுகைக்கு ஜக்காத்துக்கு முடிச்சு போடுறான், நோபுக்கு ஜக்காத்துக்கு முடிச்சு போடுறான், ஜக்காத்து தனியாக கொடுக்க சொல்லி அல்லாஹ் உத்தரவு போடுறான். இந்த கடமைகள் எல்லாம் நாம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாவுக்கு எது செய்யறது இல்லைங்க. இப்போ நான் சொன்னேன்னு சகோதரிகிட்ட சந்தோஷமா பேசுறதுக்கு அல்லாஹ் 8 வருஷம் ஆயாத்தை கொடுத்தானே. அப்போ தர்மங்கள் அல்லாவுக்கு சேருதுங்க, சந்தோஷப்படுத்துறது அல்லாவுக்கு சேருதுங்க, ஹதியா கொடுக்கறது அல்லாவுக்கு சேர்ந்ததுங்க, நசர் கொடுக்கறது அல்லாவுக்கு சேர்ந்ததுங்க, தொழுகை உங்களுக்குங்க, நோம்பு எனக்குங்க, ஜக்காத்து எனக்குங்க, ஹஜ்ஜி எனக்கு, நமக்காகாது.
அல்லாஹ்வுக்காகன்னு சொல்றமே தவிர்த்து நமக்காக தான். அது தொழுதால், காலையில தொழுதால், ஃபஜர் தொழுதால் அந்த நாள் நல்ல நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஃபஜர் தொழுவாம இருக்காதீங்க. சூரியன் உதயமாவதுக்கு முந்தி நீங்க தொழுதுடுங்க. கலா செய்யாதீங்க. ஆண் பெண் படுத்து சந்தோஷமா இருந்தால் சூரியன் உதயமாவத்து குளிச்சு சுத்தமாகி நீங்க ஃபஜர் தொழுதுடுங்க. நோம்பு நேரத்திலையும் சஹர் நேரத்திலையும் சஹர் செஞ்சுக்கங்க. அரை மணி நேரம் இடைவெளி கொடுங்க. பிறகு 2 பேரும் குளிச்சு சுபு தொழுதுக்கங்க. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் கூட இருந்து சஹர் செஞ்சுட்டு பிறகு தொழுது குளிச்சு சுபு தொழுதுருக்கிறாங்க. அப்போ நீங்க இது இல்லற வாழ்க்கைக்கு இடையூறு இல்லைங்களே. அப்போ சுபு ஏன் அவ்வளவு முக்கியம், காலை தொழுகை ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது காலையில் அந்த மலக்குகள் வர்றாங்க. சொன்னேன் இல்லையா, வந்து வீட்டுக்கு பட்டுவாடா பண்ண ஜிந்தல்லாஹ் ரஸாக் அப்படி வரும்போது அந்த காலையில் வீடு திறந்துருந்தா, இப்போ நம்ம திருட்டு பையன் உலாவுறான். ஏதாவது வீடு திறந்து வைக்கணும் அவசியம் இல்லை. வீடு திறந்து மூட்டினா போதும், வாசலை விளக்கு போட்டால் போதும், உள்ளே இருக்கிற முழிச்சு தஸ்பீ ஓதுனா போதும், உள்ளே இவங்க தொழுதுட்டு இருந்தா போதும். அவங்க மலக்குகள் வந்து நமக்கு வைக்க வேண்டியதை வச்சுருவாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாங்க. வாழ்க்கையில் நறுத்தின மினிமம் நீங்கள் போயிடும். அப்போ சஹர் நேரத்தில் எந்திரிச்சு எல்லாம் சாப்பிடும் போது அந்த மாதம் மலக்குகள் வந்து நமக்கு அல்லாஹ் வரஸாக் அல்லாஹ் தாலா அனுப்பக்கூடிய அந்த தூதர்கள் வீட்டுக்கு வந்து நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. இந்த காரியம் ரமலான்ல நடக்கிறதுனால, எல்லா மாதமும் நடக்கிறதுனால, குறிப்பாக சஹர் நேரத்தில் விழிக்க வச்சு முழிக்க வச்சு சாப்பிட வச்சு நம்மளுக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய பரக்காத்துகளை, என்னப்பா திடீர்னு நாள் காசு பணம் வந்துச்சு, என்ன ஆச்சு தெரியலையப்பா. இல்லை 2 பசங்க துபாய்க்கு போனாங்க, நல்லா அந்த 2 பசங்க படிக்கலையப்பா, 10வது கூட படிக்கல. அது என்னமோ தெரியல, படித்தானோ படிக்கல. என்ன படித்தான், எவ்வளோ பெரிய படிப்பாளெலாம் போய் துபாயில் போய் கடனாளியாக வர்றான், பெரிய பெரிய பட்டதால் அங்கே ஊடு கட்டாமல் இருக்கிறான், இவன் 7 மணி. அப்போ படிப்புக்காக வாழ்வு கிடையாதுங்க, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. படிப்புக்கும் வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தேவைப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம். நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, மாற்று மத சகோதர சகோதரிகளே, பொதுவாக உபதேசங்கிறது உலகில் வாழக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் பொருத்தமானது. குர்ஆன் இன்னாருக்கு தான் என்று அல்ல, உலக மக்களுக்கெல்லாம், மனித கோடிகள் எல்லாமே குர்ஆன் பொதுவாக அருளப்பட்ட ஒரு தெய்வீக வசனம் உள்ள ஒரு குர்ஆன் ஷரீஃப். அது அல்லாஹ் தாலா ரமதானில் இறக்கி வச்சான். இப்போ ரமதானுடைய சிறப்புக்காக அந்த வார்த்தையை நம்ம புழங்குறோம். இன்னா அன்ஸல்நாஹு சூரா, அல்லாஹு தாலா புனிதமிக்க இந்த ரமலான் அல்லாஹ் இறக்கி வச்சா அது பிற 27ன்னு சொல்கிறோம். 21, 23, 25, 27, 29 ஒத்தப்பட எண்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆக அந்த 27 அல்லாஹ் ஏன் மறைச்சான், ஏன் அது உயர்த்தப்பட்டு போச்சு என்ற ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக நல்லா தெரியவே செய்யுது. இப்போ நான் போன வாட்டி நேற்று பேசும்போது சொன்னேன், அகீமு ஸலாத்த வாத்து ஜகாத், தொழுகைக்கு ஜக்காத்துக்கும் அல்லாஹ் கனெக்ஷன் பண்ணுறான். இப்போ தொழுகை வேறு, ஜக்காத்து வேறு. தொழுகை ஒரு தனி கடமை, ஜக்காத்து ஒரு தனி கடமை. ஆனால் சேர்க்குறான் அதில் வந்து வாத்து ஜக்காத், தொழுகையும் ஜக்காத்தும் நிறைவேற்றுங்கள். இப்போ தொழுகை நிறைவேற்றின போதுமே, அப்போ ஜக்காத் என்ன, நோன்பு வையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதி வேகமாக வீசக்கூடிய காற்று மாதிரி, பலமாக வீசக்கூடிய காற்று மாதிரி இந்த மாதத்தில் அவர்கள் தர்மம் செய்வார்கள். ஹதீஸ்ல வருது. ஷவ்வாலில், துல்ஹஜ், துல்ஹஜ்ஜில், முஹர்ரம், சஃபர், ரபில் அவல், ரபில் ஆஹிர், இந்த மாதிரி மாதங்களில் அப்படி தர்மம் செய்யலையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானில் தான் அந்த மாதிரி தர்மம் செஞ்சாங்க. அப்போ 1க்கு 70, அதனால தர்மத்தை கூட்டிட்டாங்க. எத்தனோ மக்களுக்கு ஜக்காத்துக்கும் சதக்காவுக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஜக்காத்து 1, சதக்கா 2, ஹதியா 3, நசர் 4 அரபி வார்த்தை தான். நசருங்கிறது வேற, அரசர்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வது. அரசர்கள் வந்து மற்ற மக்களுடைய செல்வாக்க, அவங்களுடைய ஞானங்களை பாராட்டி கொடுக்கக்கூடியது நசர். ஹதியாங்கிறது பணக்காரங்களுக்கு பணக்காரன் கொடுத்துக்கலாம், யாரும் கொடுத்துக்கலாம். ஹதியா யாருக்கும் தடை இல்லை. ஜக்காத்துங்கிறது ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி 8 பேரை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். சதக்காங்கிறது வாசலை தேடி வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது. பிச்சைக்காரங்க வர்றாங்க, யாரோ வாசலில் வந்துட்டார், பெருமானார் சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் குதிரை மேலே இருந்து கேட்குறார், ஒட்டகத்து மேலேருந்து கேட்குறார். சதக்கா கேட்டால் நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா ஒட்டகத்துலேங்க நீங்கள் குதிரைலேங்கன்னு சொல்லாதீங்க. அவருக்கு வாழ்ந்தாரு, இப்போ அப்படி கேட்குறாரு. உங்களுக்கு இஷ்டமாக தான் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. என்ன உடம்பு நல்லா இருக்க, தடித்த சரீரமாக இருக்க, நல்ல சுறுசுறுப்பாக இருக்க, ஹோட்டலில் போய் வேலை செஞ்சு சாப்பிடக்கூடாதா, வாசலில் பிச்சை கேட்குறது அப்படின்னு ஏவாசாதீங்க. நம்ம சாயில் பல்லா தன்னார். அவர் யாரோ வர்றாரு போகிறார். மலக்குகளும் பிச்சைக்கார ரூபத்தில் வரலாம். அந்த மாதிரி வந்ததாக குர்ஆன் ஹதீஸ் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அப்படி வரும்போது நீங்கள் அவங்கள பார்த்து விரட்டி விடாதீங்க. உங்களால் ஏண்டது நீங்கள் கொடுங்க. சரிண்ணா,
லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு 2 பசங்க வந்தாங்க. குர்ஆன் சம்பவத்தை சொல்கிறேன், ரொம்ப அழகான பசங்க. உள்ளே கூப்பிட்டாங்க, உட்கார வச்சாங்க. அவங்க யார் நினச்சிக்கிட்டாங்க, விருந்தாளி கெஸ்ட்டு நினச்சிட்டு உள்ளே உட்கார வச்சு ஏற்பாடு மரியாதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க மலக்குகள் சொல்லிட்டு செய்யனா லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. அந்த காலத்தில் வந்து இந்த லிவாத்தத் ஆண் ஆணோட பெண் பெண்ணோட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு காலமாக இருந்துச்சு. நூத்து நபியோட காலத்தில் உள்ள அவங்களுடைய உம்மத்துகள், அந்த பிரஜைகள், அவங்களுக்கு அது சர்வ சாதாரணமாக இருந்துச்சு. அதனுடைய கெடுதி இப்போ சொல்கிறாங்க, எய்ட்ஸோ என்னென்னமோ சொல்கிறாங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் ரசூலும் தடுத்துட்டாக்கா அதை விட இன்னொருத்தவங்க தடுத்து சொல்ல வேண்டிய ஆதாரம் நமக்கு தேவையில்லை. உலகத்தில் அவங்க 2 பேரும் தடுத்த பிறகு இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கல்ல, தேவையே இல்லைங்களே. அவங்க 2 பேரும் தடுத்த பிறகு நம்ம இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதில் எல்லா ரகசியமும் அடங்கி போச்சு. அப்போ அந்த மக்களை எப்படி அழிச்சான்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ 2 பேரும் வந்துட்டாங்க பாருங்க. அந்த பொம்பளை லூத் நபியுடைய மனைவி, அவள் தெரிஞ்சுக்கிட்டான், ரொம்ப அழகான பசங்களாக இருக்காங்களே, நம்ம ஊர் பசங்களுக்கு பசங்க தானே பிடிக்கும், பொம்பளை பிடிக்காதே சொல்லிட்டு மெதுவாக போய் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது லூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டான். இந்தம்மா மனைவி, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, இதை போய் சொல்லாத, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, உண்மை தான் அது, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, நம்ம அதை பாதுகாக்கணும் இல்லையா, அம்மா பாதுகாக்கணும், நீ போய் அவங்கள்ட்ட சொல்லாத, உள்ளே வந்து புதுருவானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த மூதேவி கேட்க மாட்டேங்கிறான். பாருங்க, ஒரு நபியோட பெஞ்சாரி காப்பீரா போகிறா, ஒரு நபியோட மகன் காப்பீரா போகிறான். குர்ஆன் நூஹ் நபி மகன் காஃபிர், லூத் நபி மனைவி காஃபிர். சிந்திக்கிறதுக்கு இஸ்லாத்தை பற்றி வேலையே கிடையாதுங்க. அருள் வெறும் ஃபதல். இந்த ரமலான் மாதம் இருக்குங்களே, அருளால் சூழப்பட்டது, நம்மளையெல்லாம் சூழ்ந்துக்கு இந்த ரமலான் மாதம். இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வேலை கிடையாது, அறிவுக்கு வேலை கிடையாது. நல்ல காரியம் அதிகமாக செஞ்சு அல்லாவோட அருளை வாங்கிட்டு இருக்கணுமே தவிர்த்து என்ன அடுத்தடுத்து நடக்கும் தெரியல. லூத் நபி கூட படுத்து பிறண்டு புள்ள கொண்டு பெற்ற அந்த மனைவி காஃபிரா போனான்னு குர்ஆன் ஹதீஸ் சொல்லும் போது நம்மளாம் என்னமா இருக்கணும், என்ன செய்யணும், என்னதான் அந்த பொம்பளை செஞ்சா, புருஷனுக்கு மீறினா சொன்னவுடனே திறந்துட்டாங்க, பெரிய கூட்டம் வந்துருச்சு. அங்கேயே உள்ளே வந்து பூண்டாங்க. அப்போ லூத் நபி வாசலில் கேட்குறாங்க, ஆனாப்பா என் பொம்பளை என் பிள்ளையெல்லாம் கட்டி தரேன், நல்லா கவனிங்க, மெஹமான் மெஹஸ்பான் கெஸ்ட் ஹோஸ்ட், இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸு, விருந்தாளிக்கு கொடுக்குற மரியாதையை பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் என் பிள்ளையெல்லாம் உனக்கு கட்டி கொடுத்துறேன்டா, நீங்கள் போங்க. அட என்ன புதுசாக பேசிட்டு இருக்கிறார் இவர் என்ன புதுசாக பேசுகிறார், நமக்கு பொம்பளையே பிடிக்காதுன்னு தெரியும், நம்ம ஆம்பளை பித்தர்கள் தெரியும், மறுபடியும் பிள்ளையை கட்டி தரேங்கிறாரு, உள்ள நுழைங்கடாங்கிறான். நல்லா கவனிங்க, இது குர்ஆன் நான் சொல்கிற விஷயங்கள எங்கள் வாப்பாவோட செய்தி சொல்ல. உள்ள பூண்டாங்க. பூண்ட உடனே அந்த 2 பசங்க வந்தாங்க. லூத்தே நீங்கள் வெள்ளைக்குங்கட்டாங்க. அப்படியா, நாங்கள் யாருன்றதை காட்டுறோம்னா அசல் ரூபத்துக்கு வந்துட்டாங்க. மலக்குகள் தன்னோட அசல் ரூபத்துக்கு வந்து மிரண்டு போயிட்டாங்க. எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க தோழர்களே. அப்படியே ஒரு பெரட்டு பானத்தை தூக்கி பூமியை தலைகளை பெரட்டி போட்டாங்க. அப்போ சொன்ன அல்லாஹ், லூத்தே நீங்கள் திரும்பி பார்க்காத போயிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்கல. ஏன் அப்படி சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அர்த்தத்துக்கு பல அர்த்தம் சொல்லணும். எதுல ஒன்று லாஹிர் ஒன்று பாத்தின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ லாஹிரில் மனுஷனாக இருக்கிறான், பாத்தினில் நுத்ஃபாவாக இருக்கிறான், ஒரு அற்பமான துளியாக இருக்கிறான். மனுஷனுடைய பாத்தின் என்னங்க, அந்த ரங்கம் இவனுடைய மேட் பை வாட் நுத்ஃபா, அது யாரும் மறக்க முடியாது. மீன் நுத்ஃபத்து இதா தூங்கினா. ஆனால் மனுஷனை பார்க்கும்போது எவ்வளோ உயர்வான மனுஷனாக இருந்தாலும் சார் தான். ஆனால் உற்பத்தி ஆகப்பட்ட வஸ்து ரொம்ப அசூசியான வருத்து, ஒரு அற்பமான ஒரு துளி. அப்போ ஒரு மனுஷனை பார்த்தோன்னே நுத்ஃபா யாபத்துக்கு வரணும். வைடூரம் இல்லை, தங்கம் இல்லை, பிளாட்டினம் இல்லை, பித்தளை இல்லை, ஏதோ நம்மளோட பேக்ரவுண்டு கிடையாது. ஏன் அப்படி வச்சா அல்லாஹ் தஆலா, நீ நெஞ்ச நிமிந்து போற, எது யாராவது கேட்க முடியுமா, நான் யாருன்னு தெரியுமா, என்ன நீ யாரு, எதில் வந்த நீ, உன்னுடைய மனைவி உங்கள் அம்மாவுடைய புடவில் பட்டா கழுவணும், உங்கள் வாப்பாவுடைய கையில் பட்டா கழுவணும், பையில் பட்டா கழுகணும், பெட்டில் பட்டா துடைக்கணும், இதுதான் நீனோட முதலீடு. நீ என்ன அப்படி நிமிந்து நடக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று ஒரு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹ் லூத் நபியை திரும்பி பார்க்காதங்கன்னு சொன்னான் குர்ஆன் ஆயத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் மனைவி மேலே இறக்கம் வரலாம், அவளும் கல்லால் அடித்து கொல்லப்பட போகிறாள், உங்களுடைய சந்ததிகள், உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் உறவினர்கள், உங்களுடைய உம்மத்துகள் அவங்களாம் தலைகீழ பிறட்டி சாகடிக்கிறாங்களும் இறக்கம் வரலாம். உங்களுக்கு இறக்கம் வரலாம், நான் கொஞ்சம் தயங்க வேண்டியதாக இருக்கும். தகப்ப பிள்ளை அடிக்க வரும்போது, தாய் குறுக்க வரும்போது அவன் தப்பிச்சு ஓடுறது போல உங்களுக்கு இறக்கம் வந்துட்டா நான் அவங்கள கண்டிக்கிறது, அவங்கள தண்டிக்கிறத கொஞ்சம் நான் தயக்க வேண்டியதாக வரும். பார்க்காத போங்கட்டான். பார்க்கல. அவங்க திரும்பி வந்தாங்க, பார்த்தாங்க. சூரத் ஆராஃப் குர்ஆன்ல எடுத்து பாருங்க. பார்க்குறான், எல்லாம் சேர்த்து மடிஞ்சு கிடக்குறான். அவங்க சொல்கிறாங்க, நான் சொன்னனே, நீங்கள் எல்லாம் என் பேச்சு கேட்க மாட்டேன்ட்டீங்களே, இப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களாம் செத்து மடிஞ்சு போயிட்டீங்களே,
தலைகளை புரட்டி போட்டாங்களே சூரத் ஆராஃப்ல. அப்படி யார்கிட்ட பேசுறாங்க? ஆண் புணர்ச்சி செஞ்சவங்கள்ட்ட. அந்த காலத்துல தான், அதுக்கு முந்தைய யாரும் ஆண் புணர்ச்சி கிடையாது. ஆதம் நபி தொடுத்து ஈசா நபி வரைக்கும் அப்படி கிடையாது. லூத் நபி காலத்துல மட்டும் அது இருந்துச்சு. அவங்கள கொண்டவொன்னு பேசுறாங்க, ரொம்ப நேரம் பேசுறாங்க குரான்ல. யோசனை பண்ணி பாருங்க, செத்த புணங்கள், அல்லாவுக்கு மாறு செஞ்சவங்க, நபிக்கு மாறு செஞ்சவங்க, நான் என் மகளை கட்டுறேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொன்னவங்க, அவங்கள்ட்ட போய் லூத்து நபி பேசுறாங்கன்னு சொன்னா, அவங்க கேட்கறாங்கன்னு சொன்னா, அப்ப செத்தவங்க கேட்கறாங்கிறது குரானை சுபூத்து செய்துங்களே, குரானை ஆதாரமா சொல்லுதுங்களே. குரானை எடுத்து பாருங்க, சூரத் ஆராஃப் எடுத்து நீங்க பாருங்க, 1079 எனக்கு நினைவு இல்லை, நீங்க அந்த ஆயத்தை ஓதுங்க. லூத்து நபி யார்கிட்ட பேசுறாங்க? செத்து மடிஞ்சு போன காபிர்களுக்கு மத்தியிலே, பெரும்பாவம் செஞ்சவர்கள், ஆணோட சேர்ந்து அழிஞ்சு போன கூட்டம். அது இன்று வரைக்கும் அந்த மாதிரியான கூட்டம் உலகத்தில் இருக்குது. எய்ட்ஸ் நோயும் சொல்றான். எதனால வந்துச்சு? அதுக்கு என்ன பரிகாரம்? எப்படி அதை தீர்க்கிறது? அது இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயும் வைத்தியம் கிடையாது, அதுக்கு தீர்வு கிடையாது. இஸ்லாத்துல வந்து ஆகணும், இல்ல இஸ்லாத்து பேச்சை கேட்டாங்க. ஒன்னும் வரலாம், இல்ல இது கேட்டுக்கலாம். என்னதான் செய்ய முடியும்? குடிகாரலா இருந்தவர்கள், சஹாபாக்கள் ஆரம்பத்தில் குடிச்சிட்டு நிர்வாணம் ஆடினவங்க, அவுத்து போட்டு ஆடினவங்க, அந்த காபா சுத்தி வந்தவங்க, இந்தியா ரூபா ரூபா காசுக்கு கொலை செஞ்சவங்க, கற்பழிச்சவங்க, பெருமையா பேசி கொடுத்த காபத்துள்ளால புனித இல்லத்துல அவங்களை உலகம் போட்டு உத்தமராக எப்படி ஆனார்கள்? என்னதான் ஆச்சு? அது எப்படி மாற்றினாலும் பெருமான ஸ்கூல் இல்ல, எல்கேஜி இல்ல, காலேஜ் இல்ல, எந்த விதமான பயான் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு மனித புனிதர், ஒரே ஒரு நபி, ஒரே ஒரு ரசூல், அவர்களை மாற்றி உலகம் போட்டு உத்தமராக சாராயம் குடிச்ச அந்த பீப்பாக்களை அடிச்சு உடைச்சு நொறுக்கி வெளியில வீசி பாலைவனத்துல அந்த மணற்பாங்களை 6 1 சாராயம் ஓடிச்சு. என்ன பயான் செஞ்சாங்க? எப்படி மாத்தினாங்க? எப்படி அவங்களுக்கு உருவாக்குனாங்க? அது நமக்கு தெரியுமா? ஆத்மார்த்த துறையிலே மனுஷன் பார்க்கறது ஒண்ணு, மனுஷன் அதே நேரத்தை பார்க்கும்போது அல்லாஹ் பார்க்கறான், நம்மளும் பார்க்கறோம், அல்லாஹ் பார்க்கறாங்க. நம்ம கூட அல்லாஹ் கேட்கறோம், நம்மளும் கேட்கிறோம், ரெண்டு பேருமே கேட்கிறோம். அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த லூத் நபி பேசும்போது அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல, இப்படி சொல்றான், நீங்க பேசுங்கன்ட்டான். அவங்க கேட்கறாங்க. ஏன்னா செத்து போன மனிதர் கூட அல்லாஹ் இருக்கிற நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் லா துப்ஸிரூன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. செத்து மடிந்து போன ஜனாதா சுத்தி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்களே, நபியை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, சொந்த பந்தங்கள் 2 மடத்துல உட்கார்ந்து அழுவலாம். அதை விட அழுகக்கூடிய அந்த கூட்டத்தாரை விட இறந்து போன மனிதனுக்கு நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன். நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் லாக்கின் லா துப்ஸிரூன். நான் அவங்க அழுவக்கூடிய நம்ம பார்க்கிறோம். என் மகனை இறந்து போச்சு, நானும் தான் அழுதேன், வீட்டில் அழுதாங்க. ஆனா குர்ஆன்ல என்ன சொல்றான்? என்னை விட, என் மனைவியை விட, பிள்ளை இழந்தமே, எங்களை விட அல்லாஹ் நெருக்கமா இருக்கிறாங்க அந்த ஜனாதாவுக்கு, மையத்துக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சா? அதான் சொல்லிட்டானே, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டானே. தெரியாதுன்னா சொன்னா உங்களை உணர முடியாதுன்னு சொன்னானே. உணர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம பெரிய ஒரு அரண்மனைக்கு போறோம், நம்ம அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு கண்டிஷன் இருக்கு. அந்த வீட்டுக்காரர், அந்த அரசர், அந்த நாட்டு ஷேக், அந்த நாட்டுக்கு சுல்தான் நம்மளை கூட்டு போறார். வீடு புறம் சுத்தி காட்டு.